ஸ்கூல் படிக்கும்போது ஒரு வாட்டி வந்து ப்ளூ கிராஸ்லேருந்து ஒரு நாய் குட்டி தூக்கிட்டு போயிருந்தேன் வீட்டுக்கு. அப்போ எங்கள் வீட்டில் சொன்னது ஒன்றே ஒன்று தான், 2 நாயில் எதனா ஒரு நாய் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன முக்கியமாக தேவை? இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுவுமே இல்லாமல் ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங்கோடு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி தரதுக்கு ஒரு டீம் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி இன்னும் நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கீழே கொடுத்துருக்குற அவங்களோட வாட்ஸ்அப் லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா போதும். அதுலேயே வந்து அவங்க உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவையோ அதை பற்றி அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு மட்டும்னு சொல்லிட்டு தனியான ஒரு லிங்க்கும், அது மட்டும் இல்லாமல் சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் வந்து ஒரு லிங்க்கும், மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு லிங்க்கும், 3 லிங்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த லிங்கை உள்ளே போயிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் சூப்பரான வணக்கம். இது சும்மா இருந்தா கேளுங்கள் வழங்கும் விக்கி விளாக். ஸோ இன்னியோட விளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசான விளாகாக இருக்க போகுது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் ஒரு பெட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பக்கு. ஸோ அது கூட தான் இன்னியோட வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. அதை வாங்கின கதை, அப்புறம் அது என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் சேர்ந்து இந்த வீடியோவில் அது கூடயே வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இன்னியோட வீடியோக்குள்ளே போகலாம். இவர் பேர் வந்து நானி. எதுக்கு இந்த பேரை வச்சிங்கன்னு கேட்காதீங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அந்த பேரை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அப்படியே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த பேரையே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இவர் வந்து 2017 நினைக்கிறேன் அப்போ வாங்கினேன் நான். ஸோ அவரோட வாங்கின கதையை பற்றி வாங்க வேற லொக்கேஷனில் போய் பேசலாம். வாங்க. நானும் என்னோட ஃப்ரெண்டு நவீன், ஸோ 2 பேருக்குமே வந்து ஒரு பெட்டு வாங்கணும், அதுவும் பக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. திடீர்னு ஒரு நாள் எங்ககிட்ட பைசா இருந்தது. அப்போ தான் ஆன்லைனில் வந்து பார்த்துருந்தேன் இந்த மாதிரி வந்து பக்கு வந்து சேல்ஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு நாங்கள் காண்டாக்ட் பண்ணியிருந்தோம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா வந்து வாங்க ப்ரோ, நீங்கள் வந்து நேரில் வந்து குட்டியை பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து நம்ம ரேட்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. அப்புறம் தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னடா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு, ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம், பார்த்துட்டு பிடிச்சா வாங்கலாம், இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு இதோட போயிட்டு இருந்தோம். ஸோ போகும்போது என் ஃப்ரெண்டுக்கு நம்பிக்கையே இல்லை நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போனோம். ஃபஸ்ட்டு வந்து மெயில் பப்பி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. ஸோ அதனால் என்னென்னா நான் வந்து மெயில் தான் வேணும்னு தான். அவர் போனோடனே என்னென்னா ஃபீமேல் ஒன்று எடுத்துகிட்டு வந்து காமிச்சார். அது பெருசாக வந்து எங்களுக்கும் அது பார்க்கும்போது வந்து பெருசாக பிடிக்கல. அதுக்கப்புறம் தான் வந்து நான் கேட்டேன், மெயில் பப்பி வேணும் எனக்கு, ஃபீமேல் வேணாம் அப்படி சொன்னதுக்கப்புறம் ஃபீமேல் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இவர் கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்தோடனே துருன்னு இருந்தான். ஸோ ரொம்ப குட்டி. இப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று வருது பார்த்தீங்களா, இதான் ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் வந்து கூட இருக்கிறது அந்த நவீன். ஸோ வாங்கிட்டோம் பப்பி, இவனை வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் வந்து வீட்டில் போயிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏற்கனவே நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு வாட்டி வந்து ப்ளூ கிராஸ்லேருந்து ஒரு நாய் குட்டி தூக்கிட்டு போயிருந்தேன் வீட்டுக்கு. அப்போ எங்கள் வீட்டில் சொன்னது ஒன்றே ஒன்று தான், 2 நாயில் எதனா ஒரு நாய் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் திருப்பி அதை ப்ளூ கிராஸ்லேயே எடுத்துகிட்டு போயிட்டு விட்டோம். ஒரு நாள் தான் அன்றைக்கெலாம் செம்ம அழுவேன் நான். அழுது அப்போ கூட போராடி எதனா ஒரு நாயை தான் வளர்க்க முடியும் வீட்டில் அப்படின்னு சொன்னதுனால வந்து இது பண்ண முடியாது. எனக்கு அப்புறம் பயமாக இருந்தது. ஸோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது என்ன சொன்னேன்னா, நவீன் வீட்டிலேருந்து ஊருக்கு போகிறாங்க, ஒரு புதுசாக ஒரு நாய்க்குட்டி வாங்கியிருக்காங்க, அவங்க வீட்டிலேருந்து ஒரு 3 நாள் மட்டும் நம்ம வீட்டில் வச்சுக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு இவர் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போனோன்னே எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, பத்திரமா அந்த 3 நாள் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த 3 நாள் 5 நாளாக மாறிச்சு. அந்த 5 நாள் 1 மாதமாக மாறிச்சு. அந்த 1 மாதம் ஃபுல்லாக இப்போ அப்படியே போயிடுச்சு. இப்போ அவனுக்கு ஒரு 3 இயர்ஸ் கிட்டே இருக்கும். இன்னும் அப்படியே வீட்டில் தான் இருக்கான். வீட்டில் வந்து இப்போ வந்து எல்லோரும் என்ன ஆகிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, செம்ம பெட் ஆகிட்டாங்க. என்னை விட வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான் அவனை நல்லா பார்த்துப்பாங்க. எப்பயும் போல் நம்ம அந்த வாங்கிட்டே கொஞ்ச நாள் விளையாடுறது, வீட்டுக்கு போகும்போது நம்ம வீட்லேயே பக்கு இருக்குன்ற மாதிரி அடிக்கடி ஸ்டேட்டஸ் போடுறது, இதோடையே முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவனை பார்த்துக்கிறதுன்றது பயங்கர டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்காக இருந்தது. அதை பற்றி வேறு லொக்கேஷனில் போய் அப்படியே பேசிக்கலாம். ஆக்சுவலாக பக்கு வாங்குறது அப்படின்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து ஓவர் ஃப்ரெண்ட்லி ஆகிடும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா. பக்கு வந்து எப்பயுமே வீட்டில் வரவங்க கூட பயங்கரமாக பயப்பட மாட்டாங்க. பக்கை பார்த்தா அவங்களும் விளையாடுவாங்க அப்படின்றதுனால வந்து ஸோ பக்கு வாங்குறதுல வந்து இது ஒன்றே ஒன்று தான் அட்வான்டேஜ். வீட்டுக்கு யாருன்னா புதுசாக வராங்கன்னா கூட அவங்க இப்போ நம்ம வேறு எதனா ஒரு ப்ரீடில் வாங்கி வச்சுருந்தோம் பெட்டு அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா அதை பார்த்து பயப்படுவாங்க. ஸோ அது நார்மல் பொமேரியனாக இருக்கட்டும், எந்த டாகஸாக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. பட் பக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிற ப்ரீட்லாம் வந்து என்னென்னா வரவங்களே வந்து ஜாலியாக விளையாடுவாங்க.
ஸோ இவனை வந்து என்னென்னா இந்த ப்ரீடில் இருக்கிற எல்லாருமே வந்து இப்போ ரொம்ப அப்படியே மிங்கிள் ஆகிடுவாங்க அப்படின்றதுனால வந்து பெருசாக வந்து வீட்லேயும் எதுவும் திட்டமும் இல்லை, எதுவும் பண்ணல, அப்படியே ஜாலியாக வந்து இதுவாகிடுச்சு. ஸோ இப்போ இவருக்கு வந்து 3.5 years ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ 3.5 years ஆகுது. எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிட்டு இவனை இப்போ பார்த்துட்ருக்காங்க. அடிக்கடி வேறு சொல்லி காட்டுவாங்க, இந்த மாதிரி வந்து இருக்கிற ஒரு நாய் பார்த்தாது இந்த நாயை வேறு கூப்பிட்டு வந்துடுச்சு. பட் வந்து அதை இவன் வந்து அவங்க 2 பேர் மேலே செம்ம பாசமாக இருப்பான். அதனால் வந்து என்னென்னா அதெல்லாம் சொல்லி இதுவாக இருக்கும். இப்போ ஒரு வேளை எங்கள் அம்மாக்கோ இல்லை அப்பாக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்து இவன் சாப்பிட மாட்டான், ரொம்ப சோகமாகிடுவான். ஸோ இதெல்லாம் வந்து இவன்கிட்ட வந்து எங்கள் வீட்டிலையே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அக்கா வந்து மெயினாக வந்து எங்கள் அக்காவால் தான் இவர் எங்கள் வீட்டில் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த 1 மாதத்துக்கு அப்புறமா எங்கள் அக்கா துபாயில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்திருந்தாங்க. வந்துட்டு இவங்க இந்த நாய்க்குட்டி நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுனால தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல, எங்கள் அக்கா சொல்கிறது வந்து அதிகமாக கேட்பாங்க எங்கள் வீட்டில். அதனால் வந்து இவரும் இருக்கார். ஸோ இதுதான் வந்து இவரோட வாங்கின ஸ்டோரி. நான் பக்கு வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட விசாரிக்கும் போது வந்து யூடியூப்லையா இருக்கட்டும் இல்லை நிறைய ஆன்லைன்லையா இருக்கட்டும், பக்கு இந்த மாதிரி ப்ரீட்லாம் வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும், வாங்குறதும் ஒரு ரேட் வந்து அதிகமாக இருக்கும், ப்ளஸ் அதை மெயின்டைன் பண்ணுறது காசும் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இவனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்னென்னா பெரிய லெவலில் வந்து பெருசாக வந்து நாங்கள் பார்த்துக்கிறதுக்கோ எதுக்குமே வந்து பெரிய லெவலில் வந்து நாங்கள் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் கிடையாது. அதான் ஓப்பனாக சொல்லணும்னா. பட் நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் போகும்போது என்ன இருக்கும் அப்படின்னா வந்து பேசிக்காகவே வந்து என்னென்னா டேப்லெட்ஸ்லாம் தருவாங்க. அதெல்லாம் சுத்தமாக நீங்கள் என்ன தான் நீங்கள் சாப்பாட்டில் பிசைஞ்சு வச்சாலும் எது பண்ணாலும் அதை மோந்து பார்த்துட்டு அவன் பாட்டு போயிடும், அதில் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னா அங்கே இன்ஜெக்ஷன் போடுறதோட சரி, மற்றபடி வந்து டேப்லெட்ஸோ இல்லை வந்து அவங்க டானிக்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம வேண்டான்னு சொல்லிட்டனாலே நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து செலவாகாது. பட் கண்டிப்பாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது கொடுத்தா தான் வந்து இந்த மாதிரி ப்ரீட்ஸ்லாம் வந்து இதாக இருக்கும் அதுவாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் கண்டிப்பாக வந்து இவனை பொறுத்த வரைக்கும், அது மற்ற டாக்ஸ் பற்றி எனக்கு தெரியல, பட் இவனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் சாப்பாட்டில் பிசைஞ்சு கொடுத்தாலும் சரி, லைட்டாக குளுக்கோஸ் கொடுப்பாங்க சில டைமு, அது பவுடராக, அதை வந்து நீங்கள் சாப்பாட்டில் கலந்து கொடுத்துருங்க இல்லை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை அவன் முகந்து பார்த்துட்டு இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவான். ஆனால் இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 1 hour 2 hours வந்து திருப்பி அந்த இப்போ என்ன தான் ஃபீவராக இருந்தாலும் இல்லை சாப்பிடாமல் இருந்தாலோ இல்லை வாமிட்டிங் பண்ணாலுமே வந்து என்ன இருக்குன்னா அந்த இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 2 hours அப்புறமா சரியாயிடுவான். தென் வந்து நான் ரெகுலராக வந்து அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, எப்படி ப்ரைவேட்டில் இது பண்ணணும், இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போட சொல்லுவாங்க. ஸோ 1 yearக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் எதுவும் வராமல், இன்கேஸ் வந்து இந்த டாக்ஸ்க்கான ஒரு 3 ஊசி ஏதோ சொல்லுவாங்க இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ அந்த ஊசிலாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நான் போட்டுட்ருக்கேன். அதுவும் நல்லா தான் அங்கேயே செம பெட்டராக பண்ணிகிட்ருக்காங்க. பொன்னேரியில் இருக்க அந்த ஹாஸ்பிட்டலுமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுமே சூப்பராக பார்த்துட்ருக்காங்க. பட் இன்கேஸ் நார்மலாக எதனா ஜுரம் இல்லை வந்து வாமிட்டிங் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவேன். நம்ம ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருக்கோம் இல்லை வந்து ஏதோ ஒரு ஒர்க் ப்ரெஷரில் வந்து நம்ம ஏதோ ஒரு இதில் ஸ்டக் ஆகிருக்கோம், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து வீட்டில் ஒரு பெட்டு இருந்துச்சு இல்லை அதுக்கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பெட் லவர்ஸுக்கு இல்லை வந்து வீட்டில் வந்து பெட்டு வச்சிருக்கிறவங்களுக்கு இவங்க எல்லாருக்குமே அது வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நானி வந்ததுக்கப்புறமா வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து வீட்லேயும் வந்து எப்பயுமே போர் அடிக்காமல் இருக்கும். தனியாக இருக்கும்போது இவன் பண்ணுறது, இவனோட வீடியோஸ்லாம் வந்து அடிக்கடி நம்ம இவன் விளையாடுற வீடியோஸு, இவன் பண்ணுற அந்த சேட்டைகள்லாம் பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு பெருசாக வந்து அந்த கவலைகளோ எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இது. ஸோ இன்னையோட விளாக்ஸ் இதான். ஸோ என்னோட நானியை வந்து உங்களுக்கு எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த விளாகு. ஸோ சொல்லுங்கள், கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நிறைய நானி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் கூட நம்ம போடலாம். பட் அதெல்லாம் நீங்கள் லைக் பண்ணுவீங்களா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. எங்களோட ஷோ ப்ரொடியூசர் தான் வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து நம்ம பெட்டு வச்சு வந்து ஒரு ஷோ போடலாம், வீடியோ ஒன்று போடலாம், எப்படி அது ரீச் ஆகுதுன்றதை பொறுத்து வந்து நிறைய பெட் ரிலேட்டடான வீடியோஸ். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் எல்லாமும் அதர் ப்ரீட்ஸ் டாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது ரிலேட்டடான வீடியோஸுமே நம்ம வந்து பிளான் பண்ணலாம். பட் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
ஸோ இன்னையோட வீடியோ இனிதே முடிவடைகிறது. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். சொல்ல மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி மட்டும் தான் வந்து விக்கி விலாக்ஸ் மண்டே அன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இனிமேல் எவ்ரி சண்டே வந்து சாயங்காலம் 5 மணிக்கு டான்னு வந்து விக்கி விலாக்ஸ் வந்து உங்களுக்காக வரப்போகுது. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு விலாகில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன முக்கியமாக தேவை? இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுவுமே இல்லாமல் ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங்கோடு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி தரதுக்கு ஒரு டீம் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி இன்னும் நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கீழே கொடுத்துருக்கிற அவங்களோட வாட்ஸ்அப் லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா போதும். அதுலேயே வந்து அவங்க உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவையோ அதை பற்றி அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மட்டும்னு சொல்லிட்டு தனியான ஒரு லிங்க்கும், அது மட்டும் இல்லாமல் சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் வந்து ஒரு லிங்க்கும், மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு லிங்க்கும், 3 லிங்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த லிங்க்கை உள்ளே போயிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க.